ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம அமுதா கிச்சனில் கார்டன் மெயின்டெனன்ஸும் புது செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த தொட்டியில் இருக்கிறது மஞ்சள் செடி. மஞ்சள் கிழங்கு நம்ம பொங்கல் அப்போ வாங்குவோம் பாருங்கள், அதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்கிறது வந்து திருநீர் பச்சை. இந்த இலைகள் வச்சாலே அவ்வளோ வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். நம்ம வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம். துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் இருக்குது. இது வந்து ரோஜா செடிகள், நம்ம வச்ச ரோஜா செடிகள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பன்னீர் ரோஸ் தான் வந்து கொஞ்சம் பழைய செடி. அது வச்சு ஒரு 6 months ஆயிடுச்சு. நல்லா வந்து நிறைய மொட்டு எடுத்திருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா சாதா ரோஸு, அதுவும் வந்து மொட்டு எடுத்திருக்கு. வச்ச செடிகள் எல்லாமே புது செடிகள் எல்லாமே வந்துடுச்சு. ஒரே ஒரு பட்டன் ரோஸ் மட்டும்தான் வராமல் போயிடுச்சு. இது பாருங்கள், இது எல்லாமே ஒயிட் ரோஸு. ரொம்ப அருமையாக வந்து துளிர் விட்டுருக்கு பாருங்கள். புது செடி தான். வச்சு கரெக்டாக 1.5 months வந்து ஆகுது. கரெக்டாக 1.5 மாதம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், இது வந்து பன்னீர் ரோஸு. எத்தனை மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். ஒரு மொட்டு வந்து நல்லாவே வந்து மலர்ந்துடுச்சு. இது வந்து ஒரு 4 மொட்டுகள் இருக்குது. ரொம்ப அருமையாக வருது. இதுவும் வந்து இடையில நல்லா வெயில் டைமில் அக்னி வெயிலில் கொடி வாங்கிக்கிட்டு பூவே எடுக்காமல் இருந்தது. அடி வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதுலேருந்து துளிர் விட்டு கிளைகள் தான் 4 கிளைகள் வந்து நல்லா போத்தாக வந்து மொட்டு எடுத்துடுச்சு அதிகமாக. இது போல் நம்ம செய்யலாம். கொடி வாங்கினா அடி வரைக்கும் நம்ம அழகாக டைமண்ட் ஷேப்பில், டைமண்ட் ஆங்கிளில் கரெக்டாக நம்ம வெட்டி விட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செடிகளை எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓல்டு வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னொரு முறை செடிகளை எப்படி நம்ம ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செடிகளை ட்ரிம் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு ரோஜா புதுசாக வச்சது. இதுவும் நல்லா துளிர் விட்டு மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லாவே. வச்ச இது வந்து எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இதுவும் நல்லா துளிர் விட்டு மொட்டுகள் எடுத்துடுச்சு. பெரிய ரோஸ் தான் ஆனால் வச்சது எல்லாமே. சின்ன ரோஸ் மட்டும் ஒன்றே பட்டன் ரோஸ் வச்சேன். அது மட்டும் சரியாக வராமல் காஞ்சிடுச்சு. ஒரு தொட்டி இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் வீடியோவில். இதில் நிறையவே வந்து கலர்ஸ் வச்சோம். எல்லோ கலர், இது வந்து பாருங்கள், இது வந்து சாதா ரோஸ். இதுவும் வந்து காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் கணுவுக்கு கணு நல்லா வந்து துளிர் விட்டு வருது. நம்ம வச்ச பசுஞ்சாணம் விழவே இல்லை பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. அதுலேருந்து புதிய துளிர்கள் நல்லா அருமையாகவே வருது. இது கற்பூரவள்ளி, கருந்துளசி, மூலிகை செடிகள்லாம் வந்து இதோடைய தொட்டிகளுக்கு பின்னாடியே வச்சுருக்கேன். இது பான்ஸ் கலர் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பான்ஸ் கலர் ரோஸ் நல்லா வந்து துளிர் விட்டு நல்லா போத் ஆஃப் கிளைகள் நல்லா வந்துடுச்சு. மொட்டு எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு முறை பூக்குது இது செடி வச்சு துளிர் விட்டு. இது பாருங்கள், இது வந்து ஒரு ரெட் ரோஸ். இது ரெட் ரோஸ் வந்து வருது பாருங்கள் அடுக்கடுக்க. அந்த பூ நல்ல பெரிய பூ தான். ஒவ்வொரு செடிகளாக வந்து பார்க்கலாம். இதில் தான் பட்டன் ரோஸ் வச்சுருந்தேன். தாங்கலை, மழை நீர் ஃபுல்லாக வந்து அதில் நின்றதுனால அழுகிடுச்சு. எடுத்து விட்டுட்ருக்கேன். இதில் இன்னொரு செடி வந்து வைக்கணும். இது வந்து பாருங்கள், இது ஒரு கலர் ரோஸ். அதான் இப்போ பான்ஸ் கலர் காமிச்சோம்ல, அது நல்ல துளிர் வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் நல்லா துளிர் விட்டுருக்கு ரெட் ரோஸு. எல்லா செடிகளுமே நல்லா துளிர் விட்டு நல்லா அழகாக அருமையாக வந்துடுச்சு. அதோட மொட்டுக்களும் வந்து துளிர் விட்டு ஒவ்வொரு கணுவுக்கும் நல்லா அழகாக மொட்டுக்களும் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த ரோஜா செடி வாங்கும்போது வாங்கிட்டு வந்தது தான். டார்க் ரோஸில் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை மண்ணில் வச்சுட்டோம். ஏன்னா இது நல்லா பெரிய மரமாக வரக்கூடியது. அதனால் மண்ணில் வச்சா நல்லாவே வந்து செடிகள் வரும், நல்ல பூக்கள் பூக்கும். இதுவும் வந்து ஃபுல்லாக பூக்கள் எடுக்கிறது தான். ஒரு கிளை வந்ததுன்னா அப்படியே அந்த ஒரு கிளையில் 2-3 மொட்டு எடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப பெருசு கிடையாது, மீடியமான சைஸ் தான். இது வந்து அடுக்கு செம்பருத்தி ஏற்கனவே இருந்தது, ரெட்டு நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். பிளட் ரெட்டு. மஞ்சள் கனகாம்பரம்லாம் எப்பவுமே வந்து பூத்திடுச்சுன்னா நல்லா நம்ம சிசரில் அதோடைய கதிர்கள் எல்லாத்தையும் நல்லா காயட்டோன்னு சொல்லிட்டு அது கதிர்களை எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா செடிகள் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதோட கிளைகளை நல்லா வெட்டி விட்டோம்னா அது பாருங்கள் பச்சை பச்சைன்னு எவ்வளோ அருமையாக வந்து கொத்து கொத்தாக பூ எடுத்துருக்கு. நம்ம வெட்டி விட்டால் தான் மஞ்சள் கனகாம்பரம் மட்டும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் செடிகள் அதே போல் நல்லா வரும். இதுவும் ஒத்த செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. நல்லா வெட்டி விட்டு நல்லா பச்சை பச்சைன்னு எவ்வளோ அருமையாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். இது போல் வந்து பூக்கள் எல்லாமே வந்து நல்லா பூத்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வரும். இது வந்து வெளியே போர்ட்டிகோவில் வச்சுருக்கோம். வெளியே என்ட்ரன்ஸில் தொட்டிகளில் வந்து வளர்க்கக்கூடிய செடி மணி பிளான்டன். நம்மளுடைய நித்திய கல்யாணி பேக் சைட்லேயும் இருக்குது, இங்கேயும் வச்சுருக்கேன். ரோஸ் அண்ட் ஒயிட்டு. அதோடு கூடவே சேர்த்து இந்த செடிகள்லாம் வச்சுருக்கேன். அதாவது வந்து மணத்தக்காளியும் இருக்கும் இது கூட.
அதோடு வந்து இந்த செடி, அதாவது சங்குப்பூ நிறையவே வந்து இது போல் வந்து 2 தொட்டியில் வச்சுருக்கேன். சங்குப்பூ பெரிய தொட்டியில் வந்து 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் சின்ன ஓடு வச்சுட்டு அது மேலே மண் போட்டு நல்லா பெரிய தொட்டியாக இது போல் ஏற்றி விட்டுட்ருக்கோம் கிரில்லில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸில் இது போல் இருந்ததுன்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதோட வீட்டுக்கே ரொம்ப வந்து அலங்காரமாக இருக்கும். ரொம்பவே வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கற்பூரவள்ளி, துளசி, அதே போல் இது போல் சங்குப்பூ இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. பேக் சைடில் வச்சுருந்தேன், இதை மாற்றி ஃப்ரண்ட்டில் வந்து வச்சாச்சு தொட்டியில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கயிறு, ரிப்பன் இது போல் சாஃப்டான மெட்டீரியல்ஸ் வச்சு நான் இந்த கொடிகளை வந்து ஏற்றி விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் டப்பு நம்ம பயன்படுத்தும் போது 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அது மேலே அந்த ஓட்டில் மண் போய் நிற்காத அளவுக்கு ஓடுகள், தட்டையான ஓடுகள் 4 வச்சிடணும். அதில் 4 வச்சுட்டு அது மேலே மண் போட்டு நம்ம செடிகளை வந்து வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாகவே வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. பூக்கள் வந்து உள் சைடு அதே போல் வெளியே அவுட்டில் அப்படி நல்லா அழகாக பூக்குது சூப்பராக சங்குப்பூவு. பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் எனர்ஜியை வந்து தரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு ஆக்சிஜனோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடியது தான். மணி பிளான்ட்டு, நித்திய கல்யாணி, கற்பூரவள்ளி, துளசி, அதே போல் சங்குப்பூ எந்த செடியாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஆக்சிஜன் அளவை கொடுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி பிளான்டன் கொடியாக வந்து ஏரில் கீழவே தான் வந்து படர்ந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி ரிப்பன், கயிறு இதெல்லாம் போட்டு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தான் ஏறுது, அந்தளவுக்கு வந்து ஏரில். கொடி வாங்கக்கூடிய மணி பிளான்டன் இல்லை, இது செடியாக தான் அப்படியே கீழேயே அழகாக வந்து படருது சூப்பராக. சங்குப்பூ மட்டும் நல்லா வந்து ஏற்றி விட்டுட்டோம். இதுக்கு வந்து வெயிலும் கூட அதிகமாக வந்து தேவைப்படலை. ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நீங்களும் வந்து நல்லா வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் சங்குப்பூ செடி, கற்பூரவள்ளி, துளசி இது போல் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி இதெல்லாம் வந்து மண்ணில் வைக்கலாம். மண்ணில் வச்சுருக்கேன் பேக் சைடில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.